This video is sponsored by SBO Digital Marketing. It is a mobile-based part-time job. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வரகு அரிசி இனிப்பு பணியாரம் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாமா? வரகு அரிசி 1 கப், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 3/4 கப், துருவிய தேங்காய் 1/4 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, நெய் தேவையான அளவு, பணியாரத்திற்கான தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வரகு அரிசி மற்றும் உளுந்து 2 மணி நேரம் ஊற விடணும். ஊறினதுக்கப்புறம் தண்ணீர் வடித்து மிக்சியில் மென்மையாக அரைச்சிக்கணும். கெட்டியாக இல்லாமல் இட்லி மாவு எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி அரைச்சிக்கணும். மாவு 2 மணி நேரம் வைக்கலாம், இல்லைன்னா உடனே பயன்படுத்தலாம். மாவு புளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெள்ளைப்பாகு எப்படி காய்ச்சினதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் வெல்லம் அப்புறம் கொஞ்சம் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி காய்ச்சிக்கணும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிச்சிடணும். இப்போ வரகு மாவில் வெள்ளைப்பாகு காய்ச்சினோம்ல, அந்த வெள்ளைப்பாகை சேர்த்து அது கூட தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, உப்பு 1 சிட்டிகை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கணும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கணும். இனிப்பு அடை மாவு மாதிரி இருக்கணும். இப்போ பணியாரம் எப்படி சுடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பணியாரக்கல்லை சூடாக்கி ஒவ்வொரு குழியிலும் நெய்யே இல்லைன்னா எண்ணெயை தடவணும். அதுக்கப்புறம் மாவு கலந்து இருக்கிறதே ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி மீடியமில் வச்சுக்கணும். கொஞ்சம் ஓரத்தில் கொஞ்சம் திருப்பி இன்னொரு பக்கம் போட்டு சுடணும். சுட்டு எடுத்தால் சுவையான வரகு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில குறிப்புகள் பார்க்கலாம். பணியார மாவில் 1 பாக்கெட் பால் சேர்த்தால் இன்னும் அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லை தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா சுவை ரொம்ப நல்லா இருக்கும், ரிச்சாக இருக்கும். அதாவது பாகு நம்ம காய்ச்சும் போது கெட்டியாகாமல் கொஞ்சம் சீராக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சீராக இருக்கணும். இந்த வரகரிசி இனிப்பு பணியாரத்தை குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒரு ஹாட் டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லவங்கப்பட்டை பட்டை பற்றி பார்க்கலாம். இதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லவங்கப்பட்டை ரத்த சக்கரை அளவு கட்டுப்படுத்துது, இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது. அப்படின்னா வெறும் வயலில் சக்கரை அளவு குறைக்க இது உதவுது. இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவாங்களா, சக்கரை, அதுக்கு இது பயனுள்ளதாக கருதப்படுது. அப்புறம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடலில் உருவாகும் நச்சுகள் எல்லாம், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்களா, அதெல்லாம் நீக்குது. அப்புறம் செல்கள் நம்ம உடம்பில் இருக்கிற செல்கள் சேதமடைவதை தடுக்கும். அலர்ஜியை கம்மிப்படுத்தும். மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் உதவுது. அப்புறம் இதய செயல்பாடு, இதய ஹார்ட் ஃபங்க்ஷனாக உதவி செய்யுது. பட்டை 1/4 டீஸ்பூன் அதிகமாக எடுத்துக்கூடாது. இது எப்படி பயன்படுத்தலாம்னா, லவங்கப்பட்டை தஞ்சாக பயன்படுத்தலாம், லவங்கப்பட்டை டீயாக பயன்படுத்தலாம், உணவில் நம்ம எப்பயுமே சேர்த்துப்போம்ல அந்த உணவுல சேர்த்திக்கலாம். லவங்கப்பட்டை ப்ளஸ் தேன் சாப்பிட்லாம். ஸ்மூத்தி, அப்புறம் பழசாரத்தில், ஓட்ஸில் இதெல்லாம் இந்த பட்டை சேர்த்திக்கலாம். இதுவரையில் நம்ம வரகரிசி இனிப்பு பணியாரம் பற்றி பார்த்தோம், எப்படி செய்வது பற்றி பார்த்தோம், ஒரு ஹாட் டிப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய உணவு செயல்முறை பற்றி நாம் பார்ப்போம்.